கடலிலே நீர்நாடு இருப்பாரு ஊரு பசி ஓ பிணி சிறு பசி ஏழு நாடு ஒரு நாட்டில் தீராத பசி தீராத நோய் தீராத பகை இல்லாத நாடு எந்த நாடோ அதுதான் உலகத்திலே சிறந்த நாடு இருப்பாரு. அப்பேற்பட்ட நாட்டுக்கு ஒப்பான் நாடு இதுதான் கணிச பாதாள இளைஞர் இருப்பார்கள். இந்த கணிச பாதாள இளைஞர் ஓலை குடிசையை பிறந்து ஏழை குடிமலை வாழ்ந்து அந்த ஆருக்கு பிறகு கால தத்தனுக்கும் சூழ நம்பிக்கும் மகனாக வந்திருக்கேன். வந்திருக்கேன் இருந்தாலும் இதோட பார்க்கலாம். தெய்வம் தெய்வம் எங்க அம்மா கூட்டாங்க பாரு லஞ்ச் போய் இந்த லஞ்ச் பேக்குடா எங்க அம்மா வந்து முட்டை அவிச்சு விட்டாங்க முட்டை அவிச்சு விட்டாங்க முட்டை ஆம்லெட் எல்லாம் போட்டு ஊத்துறாங்க. எங்க அம்மா பள்ளிக்கூடம் போக சொல்லிக்கிறாங்க. ஓ நான் பள்ளிக்கூடம் வரமாட்டேன் அந்த வாத்தியார் போய் சரி கிடையாது. வாத்தியார் சரியில்லை வாத்தியார் சரியில்லை வாத்தியார் போய் சரி கிடையாது. வாத்தியார் போய் சரி கிடையாதா? நேற்று என்னை கூட்ட யாரா புது பையன் கேட்டாரு. நான் தான் சார் சொன்னேன். ஒண்ணு எத்தினி உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. என்ன பையன் சொன்ன? எடுத்த பையன் மூஞ்சி அடிச்சம். எதுக்காக? ஒண்ணு தெரியாத வாத்தியார்கிட்ட நான் மட்டும் நான் எப்படி சர்வீஸ் கட்டி வேலைக்கு போட்டேன். அவருக்கு தெரியாம தான் உனக்கு கேட்டாரு. மாதா பிதா குரு தெய்வம் என்று உரைப்பாங்க. இங்க வர்ற 10 மாதம் வயிற்று சுமப்பது மாதா, 10 வருடம் கோழி சுமப்பது பிதா. அதன் பிறகு 16 வருடங்கள் கல்வி கற்றுக் கொடுத்தது குரு தெய்வம். அப்பேற்பட்ட குரு வந்து 3ஆவது இடத்துல அதுக்கப்புறம் தெய்வமே சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆட்சி நீ ஆட்சி சொல்லலாம் சொல்லுவியா? ஆட்சி சொல்லலாம் சொல்லுவியா? சொல்லுவேன் ஆட்சி சொல்லுவா. உனக்கு தெரியுமா? சொல்லுவா. இரும்பு 60 சோறு 20 குழம்பு 60 சோறா?
என்னடா நாய் கட்டிக்கிறாங்களா? அதை செய்ய இரும்பு, ஆறுவது சோறு, அப்புறம் இருப்பது குழம்பு. தான் கட்ட பிறகு மாதத்துக்கு இருக்கிற மாதிரியா கட்டதுல ஒன்ன மாதிரி என்ன சொல்றாங்க? அதை செய்ய இரும்பு. இது பராபர தத்துவம் சொல்லியா? பராபர தத்துவமா? பராபர தத்துவம். பணமரத்திலே தத்துவம். கண்டாவை இறக்குவோம், கண்ணை குடிப்போம், கண்டவனை உதைப்போம். சரி, 1 2 100 வரைக்கும் சொல்லுவியா? எனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியுமா? சொல்லு பாப்பா. நான் கண்ண முடியும் சொல்லுவேன். பண்ண முடியல. சொல்லு பாப்பா. 1 2 7 9 41 68 99 27 90 99 100. நீ தான் சொன்ன 100 இருக்குதா இல்லையா? ஓ, இதெல்லாம் 1 ல இருந்து 100 இருக்குதா? இருந்தாலும் அது கணக்கு சொல்லணும் சொல்றேன். கேள்விக்காக பாருங்க. நீ பதில் சொல்லணும். லட்சி பேக் எங்க வைக்க? லட்சி பேக் முதல்ல கீழே வைடா. அது வாங்க சாப்பிடலாம். சொல்லு. 1 எத்தனை வாடகை என்ன பேர் சொல்லல. நான் அடுத்த கேள்விக்காக போறேன். கேளு. 2 2 எத்தனை? 1 2 3 4. சரியா பதில் சொல்றேன்டா. அப்புறம் 3 3 எத்தனை? 1 2 3 4 7 6 6. நீ வந்து கைவிட்டு வேலைவிட்டு என்னமா கணக்கணக்கா சொல்லணும். தெரியுமா? கையை வச்சுக்க, இப்படி வச்சுக்க. இப்போ சொல்லு பார்ப்போம். 4 4 எத்தனை? 1 2 3 4 5 6 8. நான் மனக்கணக்கா சொல்றேன்னா பின்னாடி கையை விட்டு கையை விட்டு. சரி, நீ அந்த பையில கை விட்டு. சரி, இப்ப எப்படி கை விட்டு வேலை விட்டு பார்ப்போம். 5 5 எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 12. 5 எப்படி 5 எப்படி 10 11 வருதுடா. எப்படியா வருது? 10 வர இல்ல கையை போகும். இப்போ என்ன பார்ப்போம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வருது. இப்போ என்ன வருது? 1 2 3 4 5 6 7 8 9 10 12. எல்லா இடத்துல 10 உள்ள ஒண்ணு வருதுடா. ஐயோ, ஒண்ணு இருக்குடா. ஒண்ணு வருது. எப்படி வருதுடா? ஏய், 5 5 10 வரும். 10 வரும். 5 5 11 வரும். 11 வரும். எப்படி வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வருதா? 11 வரும். 10 9 8 7 6 6 நாளும் 1 வருதா இல்லையா? இருந்தாலும் அது சொல்ல பத்தியா? இந்த ஆசிரியர்கிட்ட நீ இங்க படிக்க வேண்டிய ஆளு கிடையாது. நீ வெளிநாட்டுல படிக்க வேண்டிய ஆளு. ஏதோ ஒன்று நீங்க ஊர் வச்சுக்காங்க. எப்ப ஆளு? சரி, நீ ஏன் பயிர வாங்க? நீ வாங்க இது சம்பளம் முக்கியா? நீ கொடுக்கலையா? நான் கொடுக்கலா. நான் போய் எங்க அம்மாவை கேட்டான். அம்மா வாஜியாரு சம்பளம் கேட்கறாங்க அம்மான்னா. எங்க அம்மா சொல்றாங்க, தம்பி வாஜியார ராத்திரி 12 மணிக்கு வைக்க போறாங்க வர சொல்றான். எங்க அம்மா தானே அங்கதான் வாஜியார் வந்து கழிப்பாரு. நீ தவற விளக்கமா சொல்லணும். இவ கேட்கறவங்க என்ன நினைப்பாங்க? கண்டிப்பாடா தவறு நினைப்பாங்க. அதனால விளக்கமா சொல்லணும். அதாவது ஆசிரியர் வந்து மாடு கண் வச்சுட்டு அப்படி இருக்கும்போது மாடு ராத்திரி 12 மணிக்கு வச்சு சொல்றேன். ஆமா, சரி சரி, வரையா வரையா அவன் கல்யாணம் இல்லையா? படித்தோட கல்யாணம் பண்ணிவாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த வயசு கல்யாணம் பண்ணியா? கல்யாணம் பண்ணி வேலைக்கு எழுதி போட்டு கப்பியா? வாங்க பட்டு வேலை எழுதி போட்டா. வெளிநாட்டு வேலை போட்டு வேலை கட்டிட்டா? வெளிநாட்டு வேலை எழுதி போட்டா. வெளிநாட்டு வேலை கட்டிட்டா வரும் சொல்லி பார்த்துக்கலாம். திடீர்னு எங்க அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் நினைச்சிட்டாங்க. தாலியை முன்னாடி கட்டினா தாலி கட்டினா அதே தான் வெளிநாட்டு வந்து தெரியுசா?
அது விஷயம் வந்துட்டு விசா கிளம்பிட்டு வெளிநாட்டுக்கு தாய் தான் கட்ட முன்னாடிக்கு நேரம் வெளிநாட்டு கிளம்பிட்டேன் ஐயா சோதனை காட்டாரு வெளிநாட்டுக்கு போன மாதிரி ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ஆச்சேன். ஓ அவ்வளவு சம்பாதிச்சியா 3 வருஷம் தான் 30 லட்சம் ஆச்சேன். பலே 30 லட்சம் 30 லட்சம் ஆச்சுன்னா நான் 3 வருஷம் சேர்ந்து வரேன். என் பொண்டாட்டி அவ திறமைக்கு 3 பிள்ளை வச்சுக்கிறான். நீதான் கல்யாணம் பண்ண தாலி கட்ட அன்னைக்கே வெளிநாடு போயிட்ட எப்பதான் 3 பிள்ளை பெற்ற நான் ஊர்ல ஆம்பளை இல்ல பேர் இருக்கிறாங்க. ஆனா பசங்க உடனே என்ன பெரியப்பா கூப்பிடுறாங்க. என்னதான் வந்து பெரிய மாணவர் சரி போலாமா? போலாமா இது அவரோட என்ன முடியும் போயிடாங்க